கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது பொருளாதார செழிப்பு. அதை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? வேத வசனத்திலிருந்து நாம் பொருளாதார செழிப்பு குறித்து நாம் எப்படி கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று தான் தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கர்த்தர் நல்லவர் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது ஆதாம் செழிப்பை நாம் பார்த்தோம். அவனுக்கு அந்த தோட்டத்தில் எப்படி தேவன் வைத்திருந்தார், எவ்வளவு சிறப்பாக வைத்திருந்தார், அவனுக்கு நதிகள் என்ன, கனிகள் என்ன, இப்படிலாம் ரொம்ப அற்புதமான காரியத்தை நாம் போன வீடியோவில் பார்த்தோம். அதன் மூலமாக பாருங்க அந்த அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யோக்கோப் இவங்கள்லாம் அந்த கஷ்டத்திலும் பஞ்ச காலத்திலும் தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம். அதில் தான் நான் பார்த்தோம். யோசுவா 1:8 நம்ம என்ன பார்த்தோம் பாருங்க. யோசுவா 1:8 யோசுவா 1:8 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாக, இதில் எழுதியிருக்கப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாக நடந்து கொள்வாய் என்று நாம் பார்த்தோம். யோசேப்பு குறித்து நாம் பார்த்தோம். அந்த யோசேப்பு அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு செழிப்பை குறித்து நாம் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். அது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதை பார்க்குறவங்க புதுசாக வந்தவங்களும் அதை பாருங்கள். அதாவது அவர் வழிமுறைகளை 2-3 வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறார். அதாவது கர்த்தர் வழியே அந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லிக் கொடு. எவ்வளோ அற்புதமான கர்த்தர் பாருங்க. அவரே வாரார் வெளியே சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இரு, இப்படி செழித்திரு இப்படின்னு அவரே சொல்லிக் கொடுக்குறாரு. செழிப்பை அந்த மாதிரி ஒரு கர்த்தருக்கு அது ஒரு பிரியமாகவும் இருக்கிறது, அது ஒரு சித்தமாக இருக்குது. கர்த்தருடைய நோக்கம்தான் சித்தம்தான் என்று அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வழியை எடுத்து சொல்ல வேண்டிய சில காரியங்களை கர்த்தருடைய சித்தம் தான் என்று வழியை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னும் ஒருபடி நாம் மேலே சென்று இன்னும் ஒரு அதிகமாக பார்ப்போம். இவங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இவங்கள்லாம் பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தையும் வெளிப்படுகிறது. இவங்கள்லாம் பார்க்கும்போது பாருங்கள், அவங்க தேவனுடைய ஒரு நோக்கம், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதைத்தான் இவர்களை பயன்படுத்துகிறார். இவர்களெல்லாம் நாம் பார்த்தோம் பாருங்கள். ஆனாலும் இவைகளை காட்டிலும் பாருங்க, கல்வாரி சிலுவையிலே பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப கவனமாக கவனிங்க. அதாவது இவர்களெல்லாம் தேவன் ஒரு பயன்படுத்துகிறார். ஆனால் கல்வாரி சிலுவையில் பாருங்க, இயேசு பாடுபட்டு மரித்து அதன் மூலமாக செழிப்பு நமக்கு குறித்து தேவனுடைய சித்தமும் நோக்கமாக இருக்கிறது என்று இன்னும் அதிகமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. எப்படி பாருங்க, அவருடைய கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மட்டுமல்ல, நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார். அவர் நம்முடைய தரித்திரத்தை அவர் அந்த ஒரு நிவாரணத்தை நமக்கு ஏற்படுத்தி செய்திருக்கிறார் அந்த சிலுவையின் மூலமாக. அதான் 2 கொரிந்தியர் 8:9 நம்ம பார்த்தோம்னா, 2 கொரிந்தியர் பாருங்க, 2 கொரிந்தியர் 8:9 என்ன சொல்லியிருப்பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்ய உள்ளவனாக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனான்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அவருடைய தரித்திரம், அதாவது அந்த தரித்திரமானங்கிறது எப்பொழுது? அந்த சிலுவை மரணத்தின் போது, அந்த சில நொடிகள் தான், அந்த நேரத்தில் தான் பாருங்க. ஆனால் நிறைய பேர்களுக்கு ரொம்ப ஒரு சில கேள்விகள் எழும்புறது. எப்படி, எங்கே தரித்திரரானார்? இதற்கு நிறைய பேர் தவறான பதில் சொல்லுங்க. அவர் பூமி உலகத்தில் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், பிறகு இடம் மாட்டு தொழுவு அப்படி இப்படின்னு. அப்படி அவர் சொல்லவே இல்லை. அந்த இடம் அது கிடையவே கிடையாது. அநேகர் சொல்லுகிறார் இயேசுடைய பூலகத்தில் அப்படிதான் ஒரு வாழ்க்கை இருந்து தரித்திரம் என்று நினைக்கிறார்கள். வேத வசனம் இப்படி போதிக்கவில்லை. இயேசு உலகத்தில் அவர் தரித்திரரே அல்ல. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும். பார்த்தாங்க, கிறிஸ்துவே அவர் சொல்லார் பாருங்க. கிறிஸ்து அவர் வாயினாலே சொல்லுகிறார் பாருங்க, தரித்திரர் எப்போது உங்கள் கூட இருக்கிறார்கள், நானும் உங்கள் கூட இல்லை. அப்படி அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு. அந்த பரிமள தைலத்தை யூஸும் பொழுது சொல்லாங்க, இது எண்ணெயை இது காசாக்கிடலாம். அந்த டைமில் தான் இயேசு இந்த வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தை சொல்லார், தரித்திரம் நிறைய நிறைய உங்க கூட இருப்பாங்க, நானும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க. தரித்திரம் வேற ஏதோ ஒரு பிரித்து காட்டுறாரு. அவங்க நிறைய இருப்பாங்க, நான் அல்ல அப்படின்னு அவர் சொல்லுறாரு. திட்டவட்டமாக சொல்லுகிறார். எல்லாரும் சொன்னாங்க அவர் தரித்திரம் இருந்தால் அப்படி இருந்தார், பிறகு அவர் பரவேறி போன பிறகு தான் செல்வந்தனார். அப்படி கிடையவே கிடையாது. அதாவது 2 கொரிந்தியர் 5:21 மறுபடியும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். 2:5:21 ஒன்று வசனம் பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதிபடிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாதவர் எந்த நேரத்தில் பாவம் அறியாதவர்? அவர்
பாவமாக்கினார் பாருங்க. எப்பொழுது அவர் பாவமானார்? உலகத்தில் பாவமற்றவராய் பிறந்தார். உலகத்தில் பிறந்தபோது பாவமே அவர் செய்யலை, வாழ்ந்த போதும் அவர் செய்யலை. எப்போது பாவமானார்? அந்த 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 கல்வாரி சிலுவையில், அந்த சிலுவையின் போது நம்முடைய பாவத்தை அவர் மீது வைக்கப்பட்டது. கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது தான் வைக்கப்பட்டது அந்த நிமிடம் தான். ஆனால் பூலோகத்தில் அப்படி கிடையாது. திட்டவட்டமாக வேதவசனம் இருக்கு. சிலுவை தொங்கும் போது அந்த நேரத்தில் சரித்திரமான அதான் வேதவசனத்தின் போதனை. நான் அதை உங்களுக்கு அதை காண்பிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3:13-14 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:13-14 பாருங்க. கலாத்தியர் 3:13-14 வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணமும் மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி இருக்கிறது. அதாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அதற்காகத்தான் சிலுவை மரணமே நேரிட்டது பாருங்க. அந்த ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. சாபம் நீங்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் வாங்க, அதுதான் அந்த நிமிஷம் அது பாவத்தை நீக்க வேண்டும் என்று அதுக்காக தான் சிலுவை மரணமாக நம்முடைய பாவங்களை அவர் மேல் சுமந்தார். பாவம் நீங்க வேண்டும், அதற்கு அது ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று தான் சிலுவை மரணம் நடந்தது. பாவம் நீக்கியாச்சு, நம்முடைய தரித்திரத்தெல்லாம் அந்த நேரத்தில் நீக்கியாச்சு, எல்லாமே நீங்க பாவம் செஞ்சு எல்லாமே நீக்கி இப்பொழுது நமக்கு என்ன வேணும்? அதற்காகத்தான் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வேண்டும். இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் ஆசீர்வாதம் அப்படிங்க சொல்லும்போது யூதர்களுக்கு ஒரு என்ன பெரிய ஸ்பெஷலாக நமக்கு எல்லாம் கிடையாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அந்த காலத்தில் யூதர்களுக்கு மட்டும்தான் அவங்களே அப்படி சொல்லுவாங்க. யூதர்களே எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர், உங்களுக்கு இல்லை. புறஜாதிகளை பார்த்து ஒரு கேளமாக நினைக்கிற அந்த டைமில் அந்த காலங்கள்ட்ட அப்படி இருந்து பாருங்க. ஆண்டவர் மனுக்குலத்துக்கு ஆண்டவராக இருக்கிறார் பாருங்க. யூதர்கள் மட்டுமல்ல, மனுக்குலத்துக்கே அவர் ஆண்டவர். ஏனென்றால் மனிதனை படைத்த தேவன் அவர் தான். அவர்கள் மூலமாக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அனைத்து மனுக்குலத்துக்கு கிடைக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதம் அனைத்து கிடைக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. செழிப்பு மனுகுலம் அனைத்தும் செழிக்க வேண்டும், அவருடைய சித்தமே அதான் பாருங்க என்றுதான் தேவன் திட்டவட்டமாக இருக்கிறார். அதுக்குத்தான் வேதவசம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படி அதற்காக அதுதான் அந்த சிலுவை மரணம் அது நடந்தது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும், அதாவது நமக்கு எல்லா புறஜாதிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று தான் சிலுவை மரணமே நடந்தது. ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்ன பார்ப்போம். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்ன, அதில் என்ன அடங்கி இருக்கிறது என்று பார்ப்போம். முதல்ல பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் என்ன பாருங்க. அவன் அது ஒன்றுமே அறியாதவனாக இருந்தான். ஆனால் தேவன் போறாரு, தேவன் அவன் கூட நின்று அவனுக்கு அறிமுகப்படுத்துற, நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன் என்று அவனோடு அறிமுகப்படுத்த ஒரு உறவை, அதாவது நண்பர்கள் மாதிரி ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார். எந்த அளவுக்கு என்றால் சொன்னால் மனுக்குலம் முழுவதும் அறியாத காலத்திலே ஆபிரகாம் என்ற தனி மனிதனை தேவனுக்கு நண்பனாக மனுக்குலமே அறியாத அவர் தேவன் ஏற்படுத்துகிறார் பாருங்க. எந்த அளவுக்கு நான் நண்பன், அவனிடம் சொல்ல நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அதாவது உங்களுக்குள்ள நான் இதை செய்வேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்டாக சொல்கிறாங்க, ஒன்றுமே சொல்லாமல் நான் இதை செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நண்பனாக அவர் இருக்கிறார் பாருங்க. நண்பனாக தேவன் முக்கியமான அவன் கருதப்படுகிறான். இதுதான் ஆபிரகாம் ஆசீர்வாதம், இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஒரு நண்பனாக இருக்கிறார். இப்படி உங்களுக்கு இருக்கிறாரா தேவன் நமக்குள்ளே? அந்த ஒரு ஆவிக்குரியவன ஒரு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கு. எனக்கு என்னுடைய கர்த்தர் எனக்கு நண்பனாக இருக்கிறார், எனக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார், ஒரு தாயாக இருக்கிறார். இப்படி நீங்கள் டேட் சொல்கிறீங்களா? ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து நீங்கள் பேசுகிறீங்களா? இதுதான் ஆவிக்குரியமான ஒரு வார்த்தை. இப்படி நீங்கள் பேச பழகணும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், என் தகப்பனாக இருக்கிறார், நானும் அவருக்குள்ள ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறேன். நான் எந்த காரியம் செய்தாலும் நான் அவரோட பகிர்ந்து கொள்வேன். இப்படி நீங்கள் பேசுகிறீங்களா? அதுதான் அந்த நேரத்தில் அப்படி தான் ஒரு ஆபிரகாமோட ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். இப்படி தான் உங்களை நாடி வருகிறார், அவர் நேசிக்கிறார் பாருங்க. இந்த அளவுக்கு அவர் உங்களுக்குள்ளே அவர் விரும்ப ஆரம்பிக்கிறார். இப்படி நீ பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுதான் ஆபிரகாமை கொண்டு அறிமுகப்படுத்துகிறார் இந்த பூலோகத்தில். அந்த அளவுக்கு நண்பன் அவரிடம் சொல்ல ஒன்றும் இல்லை, நான் எதுவும் செய்யாமல் செய்ய மாட்டேன், அந்த அளவுக்கு அவர் இருக்கிறார் பாருங்க. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இதுதான் ஆவிக்குரியமான ஒரு ஆசீர்வாதம். தேவனோடு ஒரு உறவை
அதோடும் நிறைவு அந்த அந்த உறவு மட்டுமல்ல, அவனிடம் சில அது எல்லா குறைகள் இருந்தாலும் அவனோடு அந்த நேசிக்கிறார் பாருங்க. அதாவது அவனுக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். அவனுக்கு அந்த டைமில் அவன் குழந்தை இல்லை அவனுக்கு. பிறகு பொருளாதார ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் பிரதான அவனுடைய சொல்லி அவனை 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 அழைக்கிறார். அவனுக்கு இருந்தாலும் அதெல்லாம் இருந்தாலும் அவனுக்கு எல்லாம் கொடுத்து அவனை சீமானாக்குறார். தேவனோட அடுக்கலும் ஒத்தாசையும் அவனோடு கூட இருக்கிறது. இதுதான் ஆபிரகாம் ஆசை. அவனுக்கு இல்லாத குறைகள் எல்லாம் சரீர பிரகாரமான இருந்த அந்த பிரச்சனையிலையும் அதை நீக்கி அவனை சீமானாக்குறார். எதுலேயுமே அவனுக்கு குறை கூடாது. எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு கொடுக்குறார். ஏனென்றால் அது மனுக்குலத்துக்கு தெரிய வேண்டும் என்று, இப்படி நான் நேசிக்கிறேன், நீ வா என்னோடு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த வார்த்தை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லல, கர்த்தர் என் தகப்பனாக இருக்கிறார், அதில் எனக்கு என்ன கவலை இப்படின்னு வார்த்தை நீங்கள் எத்தனை நாள் காலையில் இருந்து சொல்கிறீங்க. இந்த மாதிரி தான் தேவன் விரும்புகிறார் பாருங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், குடும்பம், பாதுகாப்பு எல்லாம் அவனுக்கு இருக்கிறது. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக இருக்கும்படியாக அதுதான் நமக்கு உண்டாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த அளவுக்கு தெய்வன் அவனுக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக இல்லையா? ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆதாம் என்கிற அந்த ஆசீர்வாதம் தான். அதே தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஆதாமுக்கு பாருங்க, அவன் என்ன பண்ணான், கெட்டு போன பிறகு அவன் ஆண்டவரிடம் அவனோட பிரிந்து விட்டான் அந்த அந்த உறவிலே. ஆனால் ஆபிரகாமுக்கு அவர் காமிக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை. அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். தேவனுடைய நோக்கம் ஒன்று அவர் மாறலை. ஆதாமுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ அது ஆபிரகாம் கொடுத்தார். அவனுக்கு நிறைய கொடுத்தார். அதே போல தான் இவனுக்கும் கொடுக்குறாரு. அவனுக்கு எப்படி ஆதாமுக்கு கனிகள்லாம் கொடுத்து நதிகள் எத்தனையோ எவ்வளோ ஆசீர்வாதங்களெல்லாம் அள்ளி கொடுத்தார். அதே போல தான் நோக்கம் ஒன்று தான். ஆனால் இதே தான் ஆபிரகாமுக்கு செய்கிறார் பாரு. ஆதாம் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதே தான் ஆபிரகாமுக்கு அதே ஆசீர்வாதம். ஆதியாகமம் நீங்கள் 2:7 வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதுலேருந்து எல்லாம் அதை பாருங்கள். சில காரியத்தை ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா என்றால் திட்டவட்டமாக நமக்கு கொடுக்கிறது. ஆதாம் பாருங்க, அவன் குளிர்ச்சியாக அந்த பகல் நேரத்தில் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் அவனோடு உலாவி அவனோடு பேசுகிறார். அவனோடு அந்த 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 நேரத்தில் அவனோடு பேசி அந்த செஞ்சரிச்சு இதெல்லாம் செஞ்சு அவனோடு இருக்கும்போது அவன் பாவம் செய்தான். அதுக்கு புறமாக ஆனால் ஆபிரகாமோட நண்பனாக உறவு ஏற்படுத்திக்கிறார். அப்பவும் அது ஒரு உறவுல தான் இருந்தார். எல்லாம் ஆசீர்வாதத்தையும் தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். எல்லாம் ஆசீர்வாதமான அந்த கொடுத்த அதே போல் தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆதாம் ஆசீர்வாதம் என்று சொன்னால் அதை விட்டு ஆதாம் ஆசீர்வாதம்னு சொல்லணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ ஆபிரகாம் தானே முதல்ல கொடுத்தாரு, அதை தானே நம்ம சொல்லணும். முதல்ல யார் கொடுத்தாரு? ஆதாம் தான் கொடுத்தாரு. அப்போ ஆதாமின் தேவன் அப்படி தானே சொல்லணும். ஆனால் இங்கே என்ன காட்டுது பாருங்க, ஆபிரகாமின் தேவன் பைபிளில் என்ன அதிகமாக சுட்டி காட்டு? ஆதாமின் தேவன், ஈசாக்கு தேவன், யோக்கோபின் தேவன், இப்படிலாம் அது சொல்லி காட்டுறது. ஆபிரகாம் ஏன் வேலை என்ன அவனுடைய பேர் ஏன் இவ்வளோ பெரிதாக என்கிறாங்க இந்த இடத்துல பாருங்க. ஆதாம் கிறிஸ்து அவனை ஆசீர்வதித்தார் பாருங்க. இதில் ஏன் இந்த ஆபிரகாமை அதிகமாக இதில் உயர்த்துக்கிறாங்க? ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன் என்று சொல்கிறார்கள்னா அதை நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல கவனிங்க. ஆதாம் அவனை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்த உடனே இவன் என்ன பண்ணுறான் பாருங்க. ஆதாம் அவன் உடனே சிருஷ்டி எல்லாம் இருந்த பிறகு ஒரு பாவம் செய்கிறான். பாவம் செஞ்ச உடனே மனு வர்க்கமே கெட்டு போயிடுது. கெட்டு போன பிறகு அந்த நேரத்தில் தேவன் அன்பு கூர்ந்து கிருபை கொடுத்து அவனை எடுத்து அவனை மீண்டும் மீட்டுக்கொண்டு அன்பு செலுத்தி அவனை திரும்பவும் எடுத்து தூக்கி அவனை தூக்கி கொண்டு வர வைத்து அவனை தூக்கி கொண்டு வர முடியுமா? முடியாது. அதற்காகத்தான் ஆபிரகாம். ஏனென்றால் அவன் பாவத்தில் விழுந்துட்டான். பாவம் விழுந்த பிறகு அதுலேருந்து துண்டிச்சிட்டான், தேவனத்துலேருந்து எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதே தான் அன்பை செலுத்தி அவனுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை தூக்கி அவனை அப்போ இந்த டைமில் அந்த அன்பு செலுத்தி ஆதாம் வச்சு செய்ய முடியாது. ஏன்னா ஆபிரகாம் வச்சு தான் செய்ய முடியும் அந்த காரியத்தை. ஏனென்றால் அவன் பாவத்தில் விழுந்துட்டான் பாருங்க. நாம் அறிந்த வேண்டிய முக்கியமாக இருக்கிறது, ஆபிரகாம் மீட்பு தேவனுடைய கிருபையை ஒரு மீட்பின் அடையாளமாக இருக்கிற ஆபிரகாமுடைய மீட்பு. ஆகவே தான் ஆபிரகாமை பிரிதிப்படுத்து. அதனோட அவன் தான் முதல்ல அவனை கொடுக்குறான். ஏன்னா அவன் பாவம் செஞ்சிட்டான். இப்போ பாவம் ஒருவனை எடுத்து அவனை அதை கொண்டு வந்து அவனை காட்சி பொருளாக்கி அவனை செய்கிறார் பாருங்க.
அதே போல தான் நம்ம ஒன்றுமே அறியாத போல அந்த கண்டிஷனில் தான் நம்மளும் இருந்தோம். எப்படி ஆபிரகாம் எப்படி தெரியாமல் இருந்தானோ அதே போல தான் நம்மளும் இருந்தோம். நம்மளையும் தூக்கி எடுத்து மறுபடியும் உருவாக்கி ஆசீர்வாதத்தை என்பதை காண்பிப்பதற்காகத்தான் ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. அருமையான காரியம் இது. நம்ம இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க வேண்டிய இருக்கிறது. ஆபிரகாம் ஆசீர்வாதம், ஆதாம் ஆசீர்வாதம் தான். ஆபிரகாமும் ஆசீர்வாதம், ஆதாமினுடைய ஆசீர்வாதம். இது இப்படி தான். ஏனென்றால் தேவனுடைய நோக்கம் ஒன்று தான். ஆதாம் எப்படி செழிக்க அவர் நேசித்தாரோ விருப்பினார், அதே போல தான் ஆபிரகாமையும் நேசித்து அவனோடு அந்த சித்தத்திலும் அவர் வைத்திருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வாதம் செழிப்பு அடங்கியிருக்கு. அந்த ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையில் ஏற்பட்டது. இப்போ அந்த ஆசீர்வாதம் தேவன் ஏற்படுத்தி எல்லாத்தையும் மனுக்குலத்துக்கு தெரியதற்காக ஆபிரகாமை செஞ்சிருக்காரு. இப்போ அது அவனுடைய ஆசீர்வாதம், அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வேணும் என்றால் கல்வாரி சிலுவையில் தான் அது நடக்க வேண்டும். அதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஏன்னா அவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவர் காட்சி பொருளாக ஆக்குறார். இப்போ அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இந்த கல்வாரி சிலுவையிலே இதை காமிக்க வேண்டியதாக இருக்கிறது. நேரிடு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, சாபம் நீங்க வேண்டும் என்று சாபத்தில் நீக்கலாக்கி, எந்த சாபம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீக்கலாக்கி நம்மை மீட்டு கொண்டார். இந்த எல்லாத்தையும் நீக்கி, நியாயப்பிரமாணம் சாபம் என்றால் என்ன? அந்த மோசே காலத்தில் 10 கற்பனை கொடுத்து, அந்த 10 கற்பனை எப்படி அந்த 10 கற்பனை யாருமே செய்ய முடியாது பாருங்க. அதற்கு முன்பாக நியாயப்பிரமாணமே கிடையாது மோசே காலத்தில் கொடுக்கு. இதில் நியாயப்பிரமாணம் ஒன்று தான் இருந்தது. ஏனென்றால் ஆதாம் தேவ தோட்டத்தில் இருந்து நியாயப்பிரமாணம் மாதிரியே ஒரு ஒத்த விஷயங்கள் எங்கேருந்து தோட்டத்தில் இருந்து, எப்படி அந்த கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னார். அது ஒரு நியாயப்பிரமாணம். இது செய்யாதா அப்படி செய்யாதா அப்படின்னு சொல்லியிருக்கிறல்ல, அதுவும் ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு வித்தியாசம் தான் இருக்கிறது. அந்த நன்மை தீமை கனியை நீ புசிக்கக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் வித்தியாசம் இருக்குது. அது என்ன என்றால், மரத்தின் கனியை நீ புசிக்காமல் ஆனால் இதை புசிக்கக்கூடாது, நன்மை தீமை இது. அதுதான் 10 கற்பனை போல் 10 கற்பனை ஏன் பின்னால் வந்தது என்றால் சொன்னால், பாவம் வந்தது என்றால் திட்டவட்டமாக அந்த பாவம், அதாவது ஒரு மனுஷனுக்கு பாவம் உள்ளுக்குள்ளே இருக்குன்னா அதை அறிந்து கொள்வதற்கு தான் 10 கற்பனைகளை கொடுத்தது. அந்த கற்பனை கொண்டு பொதிக்க அது இந்த மாதிரி ஒரு காரியத்தில் தான் அந்த 10 கற்பனையிலே கொடுத்தது பாருங்க. அந்த 10 கற்பனை அவன் எப்படி அதற்கு ஏன் கொடுத்தது என்றால், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், அதாவது நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணி என்னதான் செஞ்சாலும் அது நடக்காது, எல்லாமே தோல்வி. அது அப்படி தான் அந்த டிசைனே பண்ணியிருந்து அப்படி தான் அது போதிக்கப்படுகிறது, அப்படி தான் அது விளங்குகிறது பாருங்க. அதே போல தான் உணர்வை ஏற்படுத்த அந்த உணர்வு நமக்குள்ளே வரும்போது நமக்கு ஒரு உணர்வு, நான் பாவி என்று. இதை 10 கற்பனை அதுக்கு தான் கொடுத்தது. ஆண்டவரிடம் நான் பாவி என்று உணர்ந்து கர்த்தரிடம் அவன் சொல்லணும், என்னை மீட்டு எடுக்க வேண்டும், எனக்குள்ளே அது செயல்பட, எனக்குள்ளே ஒரு அதாவது ஒரு பாவம் இருக்கு, அதை என்னை செய்விடாமல் ஆக்குறது, நீர் தான் என்னை செய்ய வேண்டும் என்று வரவேற்க தான் அந்த 10 கற்பனை கூட. அந்த சாபத்திலிருந்து தான் விடுதலை ஆக்குவதற்கு தான் சிலுவையின் மரணத்தை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் தன்னை மீட்டு எடுக்க வேண்டும். இப்படி ஒரு இதிலிருந்து நம்ம மீட்டு எடுக்கணும். அதான் நியாயப்பிரமாணப்படி என்றால் மீட்கப்பட முடியாது. அதன் மூலமாகத்தான் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் நியாயப்பிரமாணத்தின்படி என்றால் மீட்கப்பட முடியாது. அதுக்கு சிலுவையின் மூலமாக தான் மீட்கப்படும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி யாவனுமே அதில் சக்ஸஸ் ஆகவே முடியாது, எல்லாமே தோல்வி தான். நன்மை தீமை கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்துக்கு அதுவும் ஒரு ஒத்தாசை. சொன்னோம்ல, ஆதாமுடைய ஆசீர்வாதம் பார்த்தோம் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆதாமுடைய ஆசீர்வாதமும் அப்படிதான். குடும்பம், சரீரம், பொருளாதாரம் எல்லாம் அடங்கியிருந்து. ஆதாம் சாபம் என்ன என்று பார்ப்போம். அதாவது ஆதாமுடைய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாமே அது அடங்கியிருக்கு. அதே தான் நீங்கள் ஆதியாம் 3:7 நீங்கள் தொடர்ந்து படித்தீங்கன்னா அதில் திட்டவட்டமாக தேவனுடைய கட்டளை மீறி அவன் என்னெல்லாம் செஞ்சான் அதெல்லாம் நீங்கள் அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆதியாம் 3:7 அது தொடர்ந்து சொல்லி நடக்கிறது. அதை படித்தா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படித்தவர்களுக்கு புரிந்திருக்கும். உடன் தேவனிடத்தில் அதிலிருந்து அது ஒரு துண்டித்து விடுகிறது. அவனுடைய தேவனிடத்தில் இந்த உறவை துண்டித்து விடுகிறான். அவனுக்குள்ள அந்த எல்லாமே அவன் எப்படி ஆயிருந்தான் பாருங்க. அதில் அந்த பாவம் செய்த உடனே 2 விதமான ஒரு சாவு அங்கே உண்டாகிறது. முதல்ல எப்படின்னா, அவன் ஆவிக்குரிய இதில் துண்டிச்சார். எப்படி பாவம் செஞ்ச உடனே என்ன தெரியுமா, தேவன் அவனோடு
அந்த உறவை வைத்துக் கொள்ளவில்லை. சரீர பிரகாரம் இருக்கான், எப்படி நடக்கான், போவான், சாப்பிடுவான், வாங்குவான், இருப்பான். ஆனால் தேவனோடு அந்த ஆசீர்வாதம், அந்த செழிப்பு, அந்த 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 குடும்ப சரீரம், இதெல்லாம் அவன் இழந்து விடுகிறான். பாருங்க, ஆவிக்குரியமான அந்த ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து அவன் இழந்து விடுகிறான். அதுதான் முதல் மரணம். ஆவிக்குரியத்தில் நம்ம இப்போ சரீரம் ஒன்று இருக்குது, ஆவிக்குரியது. இப்போ நம் சரீரப்பிரகமான ஒரு பாவங்களை உள்ளுக்குள்ளே செய்யும் பொழுது தேவன் நம்மளை விட்டு நீங்கி சில நேரத்தில் நம்ம பார்க்கணும், ஐயோ செஞ்சுட்டேன். அப்போ அந்த கில்ட் உள்ளே போன உடனே தேவன் உள்ளுக்குள்ளே இருந்த இதை நாம் வேறு இடத்துக்கு அனுமதி கொடுக்குறோம். அனுமதி கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா, நம்மளை அறியாமே தேவன் அந்த இடத்தை விட்டு நீங்கி விடுகிறது. ஏனென்றால் நாம் பாவத்துக்குள்ளாகிவிடும். தேவனுக்குள்ள அந்த ஆவிக்கு உள்ள அந்த மரத்தை நாம் அதை வெறுத்து வேறு பாவத்துக்குள்ளே விழுந்தோடனே நாம் வேறு எதுக்கும் இடம் கொடுத்து விட்டோம். ஆகையால் நமக்கும் உள்ள அந்த ஆவிக்குரியான அந்த இது துண்டித்து விடுது. அதெல்லாம் ஆவிக்குரிய மரணம் அந்த இடத்தில் நேருகிறது. எப்பொழுது? ஆதாம் செய்த அந்த பாவத்தில். ஏன்? தேவன் சொன்ன அந்த வார்த்தையை கனம் பண்ணாமல், தேவன் சொன்னார் அந்த வார்த்தைக்கு தான் அவன் கனம் பண்ணலை. செய்யாத அப்படின்னு சொன்னதை அவன் செஞ்சான். ஏனென்றால் அவன் வார்த்தையை அவன் கனம் பண்ணவில்லை. தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணாதனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஆவிக்குரிய ஜீவன் இல்லை, ஆவிக்குரிய செத்து விட்டான். அவனை அவமானம், அதாவது ரொம்ப கில்ட்டிஸாக, அதாவது அவன் என்ன பண்ணான், அவன் நிர்வாணமாக இருக்கிறான்னு அவனே ஒத்துக்கொள்கிறான், ஒளிஞ்சு ஓடுறான். இப்படி அவனுக்குள்ள ஒரு 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 குற்ற உணர்வு அவனுக்குள்ளே வருது. ஏனென்றால் நாம் தேவன் சொன்னதை செய்யலையே, ஐயோ அப்படின்னு அவனுக்குள்ளே வருது. அதுதான் தேவன் சொல்லி, யார் சொன்னா அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படி கேட்குறாரு. அந்த மாதிரி அவன் மனைவி மேலே பழி போடுறான், மனைவி சாத்தா மேலே பழி, இப்படி பழிகள் தான் போடுவாங்க. இந்த உலகத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணி இன்னொருத்தர் மேலே பழி போட தான் இந்த உலகமே இப்படி தான் ரன் ஆகிட்டே இருக்குது. இந்த உலகமே அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த எப்படி அந்த ஆதாம் செஞ்ச அந்த டெக்னிக்கல் மாதிரியே தான் இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது இந்த உலகம். அதே போல் தான் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அடுத்தல சரீர பிரகார பாதிப்பு கிடைச்சி அவனுக்கு. எப்படி பாருங்க, அவன் அவன் கருத்தை சொன்னார், நீ என்ன சாவே சாவான்னு. ஆனால் எப்படி அவன் செத்தான்? சரீரப்பிரகாரம் உடனே அவன் சாவலை. ரெண்டாவது தேவன் சொன்னார் சரீரப்பிரகாரம் உனக்கு அந்த சரீரப்பிரகமான ஒரு சாவதான், நீ அந்த கனி சாப்பிட்ட முதல் கொண்டு நீ சாகவே சாவான். சரீரப்பிரகாரமான அதான் பாருங்க, ஆதியாகம் 3:17 ஒரு வருஷம் இருக்கு, படிக்கிறேன். ஆதியாகம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவி உன் வார்த்தை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று உனக்கு கூட விளக்கின விருட்சத் கனியை புசித்தபடினால் பூமி உனக்கு நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பாருங்க, அப்படி சொல்றார் தேவன், வருத்தத்தோடு புசிப்பாய் என்று. ஏன் அந்த வருத்தத்தோடு புசிப்பாய் என்று அதில் சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல அப்படி இல்லை. முதல்ல என்னாச்சு, எதை விதைச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை, உடனே அவன் அறுவடை பண்ணிடுவான். இப்போ பாவம் செஞ்சவன் என்ன வருத்தத்தோடு சாப்பிட அவன் வாழ்க்கையில் அவனை வருத்தத்தோடு உண்டு பண்ணலை, அவனை சந்தோஷமாக சாப்பிட தான் அவன் உண்டு பண்ணார். காரணம், அவன் அப்படி தான் வச்சார், அவனை செழிப்பாக தான் வச்சார். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தை மீறினால அவனுக்கு என்ன நடந்துட்டு பார்த்தீங்களா? அவனுக்கு அந்த காரியத்தில் அவனுக்கு வருத்தத்தோடு அவன் கனியை புசிப்பான்னு சொல்லுறார். அடுத்த வசனம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பான். அதாவது முந்தி அப்படி இல்லை, இப்போ அப்படி இல்லை, ரொம்ப ரிஸ்க். உள்ளே நீ விதைச்சிங்கன்னா அதில் முள் இருக்கும், களை இருக்கும், பிடுங்கணும், வாங்கணும், எல்லாம் செய்யணும். பாவம் உள்ளே நெருங்கிட்டு. அதனால தான் அவன் அந்த பாவம் செஞ்ச முதல் கொண்டு அதுக்கு தட்டி அவன் நல்லா தான் இருந்தான். என்னைக்கு அந்த பாவம் செஞ்சானோ அன்னைக்கு சரீர பிரகாரம் மரணம் அவனுக்கு நேரிட்டது. எப்படி வேர்வு கஷ்டத்தில் அவன் போனோம். முந்தி அப்படி இல்லை, சும்மா லைட்டாக வச்சு எல்லாமே ஒன்றுமே பண்ணாட, அறுவடைகளை ஈஸியாக டக்குன்னு பண்ணிகிட்டே போயிடும். இப்போ அவன் செய்த பாவம் முதலுக்கும் மாவனால அவனுக்கு என்ன ஆகிட்டு பாருங்க, இப்போ வேர்வை சிந்தி சாப்பிட வேண்டிய நிலைமையாயிட்டு. வேர்வை, அதுதான் வேர்வைங்கிறது தான் சாபத்துக்கு அடையாளமாக இருக்குது. வேலை சாபத்துக்கு அடையாளம் இல்லை. வேலை தேவன் ஏற்கனவே கொடுத்தாரு, அவனுக்கு கொடுத்து அது ஒரு திருப்தியாக இருக்க வேண்டும், அவனுக்கு செய்ய வேண்டும், டிசைன் பண்ண வேண்டும், கிரியேஷன் பண்ண வேண்டும், அது ஒரு அவனுக்கு கொடுத்தாரு. இந்த பண்படுத்த வேண்டும், இந்த உலகத்தை எப்படிலாம் ஆக்க வேண்டும். அந்த வேலை சாபம் இல்லை, வேர்வை தான் சாபம். ஆமாம், உலகம் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் கஷ்டத்தில் ஓடுறாங்க.
எதையாட்டு பண்ணின்னு வாங்கணும் செய்யணும். கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கிறது. எல்லா பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் பிரச்சனை தான் மனுஷன் வாழ்க்கையில். ஆனால் தேவனை தேடி 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 அவரோடு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சாபங்கள் நீக்கி கல்வாரி சிலுவையில் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாம் கொடுக்க அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் எப்பொழுது நீங்கள் தேவனோடு இருந்து அதை அறிந்து அதன் மூலமாக நடக்கும் பொழுது, எப்படி ஆதாம் அந்த வார்த்தைக்கு இணங்காமல் போனாலும் சாபத்தை, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி அதன்படி நடக்கும் பொழுது உங்களோடு தேவன் உலாவார். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட எல்லாம் செழிப்பு, சரீர பிரகாரம் எல்லாமே 100க்கு 100 உங்களுக்கு தேவன் அருள் புரிவார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுங்கள். வார்த்தை மிக முக்கியமானது. தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்கிறார். ஏனென்றால் தேவன் அப்படித்தான் இந்த டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. தேவன் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அது பாவி என்று உணர்த்ததுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தது. அதை நீங்கள் விட்டுருங்க. என்ன தேவனுடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுங்கள். அது அந்த பரீட்சையை அப்படி தான் டிசைன் பண்ணி ஆர்டர் கொடுத்தாரு. நீ பண்ணவே முடியாது, என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு. நீ என்னை தேடி வா, நான் என்கிட்ட இருக்கிறது அண்ட சராசரி படைத்தவன், நான் உனக்கு தாரேன், நீ என்னிடம் கேள் அப்படி சொல்லுறது தான் அதெல்லாம் கொடுத்தது மக்களிடம். அதெல்லாம் கொடுத்து அதை கற்றுக்கொள்வதற்காக தான் அது கொடுக்கப்படுது. ஆனால் நாம் இப்பொழுது நம்முடைய அன்பில் தேவன் நமக்கு அழகான வேத புத்தகத்தை கையில் கொடுத்து நீ இதை கற்றுக்கொண்டு செழிப்பாகவும் வெற்றியாக இருக்க வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் அவருடைய சித்தமுமாக இருக்கிறது. இதையே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி இந்த பிரச்சனை இந்த பூமி இருக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் என்ன வேறு வேத மேன்மை பாராட்டுவார்கள். ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு பெருசாக பாராட்டுவாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் வேர்வை மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் உழைப்புக்கு பாராட்டணும். ஆனால் உழைப்பை விட மேலானது என்ன தெரியுமா? உழைப்போட மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு தான் சில நேரத்தில் நான் சொல்லுவேன். ஏனென்றால் தேவன் பாருங்கள், கர்த்தர் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். என் வேர்வை அல்ல, என் உழைப்பு அல்ல, அவருடைய அன்பு தான், அவருடைய கிருபை தான் என்னை ஐஸ்வர்யத்தை தரும். நீங்கள் பாருங்கள், அவருடைய அன்பிலும் கிருபையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எங்கு சென்றாலும் எல்லாத்தையும் கிடைக்கும். பாருங்கள், ஐஸ்வர்யம் தரும். கர்த்தருடைய அனுகூலம், கர்த்தருடைய ஒத்தாசை, ஞானம், கர்த்தருடைய கிருபை ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். பாருங்க, பலன் கொடுக்கிற கர்த்தர் அவர் கொடுக்கிறார். நான் என்னதான் உழைத்தாலும், ஆடா உழைத்த தேய உழைத்தாலும் கர்த்தருடைய அனுகூலமும் கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய அன்பு வேணுங்க. அவருடைய அன்பு இல்லைன்னா நம்ம எப்படி செய்ய முடியும்? அருமையானவர்களை எண்ணி பாருங்கள், கர்த்தருடைய அன்பு வேண்டும். பொருளாதாரத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று உலகத்தில் சொல்லுகிறார்கள். உலகத்தில் எப்படி அதை சொல்லிக்கிறோம். அதைத்தான் நம்ம இப்போ சொல்லி கொண்டு வருகிறோம். சரி, நம்ம தான் அதை இப்போ பொருளாதாரத்தை குறித்து வேதவாசனம் என்ன சொல்லுகிறது என்று அதை குறித்து தான் நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். ஆனால் சில பேர் இப்படி சொல்லாங்க, நான் சுரண்டினேன், பொருடுங்கினேன், எடுத்தேன், வாங்கினேன், அதனால் நான் பெரிய ஆளாயிட்டேன், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது ஐஸ்வர்யம் கிடையாது. ஐஸ்வர்யம் என்பது உழைப்பு அதை காட்டிலும், தேவனுடைய உழைப்பை காட்டிலும் உழைக்கணும். ஆனால் நம்ம ஐஸ்வர்யத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உழைப்பு என்பது ரொம்ப முக்கியம். தேவன் அதை விடையும் மேலானது. பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் அதே தான் அதிகமாக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஒத்தாசை, அனுகூலம் எல்லாம் நன்மை வழியை நடத்துகிறது. அவருடைய அனுகூலம் தான் நமக்கு நடக்கிறது. ஐஸ்வர்யம் என்பது உழைப்பது மட்டுமல்ல. அதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய அனுகூலம் இருக்கணும், ஒத்தாசை இருக்கணும். அதுதான் நம்மை வழி நடத்துகிறது, ஆசீர்வாதம் கொண்டு வருகிறது. இதுதான் ஆதாமின் ஆசீர்வாதம். இந்த ஆதாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்க செய்வது போல் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். அவர் ஆதாமுக்கு கொடுத்தது போல் ஆபிரகாமுக்கு எப்படி கொடுத்தா அதெல்லாம் உங்களுக்கும் வாய்க்கும். எப்பொழுது தேவனோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளும்போது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவன் கைவைத்தது எல்லாம் பொன்னாய் விளங்கியது. அவன் பாருங்கள், அவன் எல்லாத்தையும் வரும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். பாருங்கள், அதே போல் நம்முடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்குது. அவன் எப்படி கை வச்சு எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எதெல்லாம் அவன் எங்கே போனாலும் வெற்றி, எது செஞ்சாலும் ஒரு இது இல்லை, பிரச்சனை இல்லை. ஏனென்றால் கர்த்தர் கூட இருக்கிறார், அவனுடைய அனுகூலம் கூட இருக்குது. அவன் செய்த வேலைகள் எல்லாமே பெஸ்ட். அந்த மாதிரி இப்போ இருக்குது தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. அதுதான் உபாகம் 8:18 சொல்லியிருக்கு பாருங்க. உபாகம் 8:18 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. உன் தேவனாய் கர்த்தர் நினைப்பாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன். கர்த்தரை குறித்து நினைக்கும் போது
அவரே அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். அவரை மேன்மை பாராட்டுங்கள். அவர் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடு. அவரை மேன்மை பாராட்டுங்கள், அவரை எண்ணுங்கள், அவரை துதிங்கள், அவரை தியானிங்கள். கர்த்தரை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவரிடத்திலிருந்து தான் வருகிறது ஆசீர்வாதம். அதுதான் ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்து நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும், அவரோடு நம்ம ஐக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வீடியோகளை நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். தொடர்ந்து புதுதாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையிலே செழிப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செழிப்பு கல்வாரி சிலுவை மூலமாக கிடைத்தது. அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைத்தது? அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு அருளுகிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அவரை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் என்றும் பாக்கியவானாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து அவருடைய அன்பினால் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.